ஸோ நீங்கள் டிஜேயிங் ஆரம்பிக்க போகிறீங்க, ஆனால் எந்த கண்ட்ரோல் சூஸ் பண்ணுறது? பைனியரா, டிராக்டரா, ஹெர்குலஸா, நியூமார்க்கா? ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குல்ல உங்களுக்கு. ஸோ நீங்கள் டிஜேக்குள்ளே வரீங்க, ஒரு புது கண்ட்ரோல் வாங்க நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எந்த கண்ட்ரோல் பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறேன், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. Hello friends, welcome to VM DJ Academy, Chennai's best DJ and music production academy. என் பேர் DJ ராகுல். இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோவில் வந்து எந்த கண்ட்ரோல் பெஸ்ட்டாக இருக்கும், எந்த கண்ட்ரோல் யாருக்கு சூட்டபுளாக இருக்கும் என்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் டிஜேயிங் பண்ண போகிறீங்க, எந்த கண்ட்ரோல் வாங்குறது கன்ஃபியூஷனாக இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்ன கண்ட்ரோல் என்ன வித்தியாசம் இருக்குது, எந்த கண்ட்ரோல் ரைட்டான கண்ட்ரோல் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் ப்ரொஃபஷனல் டிஜே ஆகணும்னு நினச்சினா VM DJ அகாடமி ஜாயின் பண்ணிக்கோங்க. VM DJ அகாடமி சென்னையிலே பெஸ்ட் டிஜே அண்ட் மியூசிக் ப்ரொடக்ஷன் அகாடமி. இங்கே நிறைய கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறோம். சப்போஸ் நீங்கள் VM DJ அகாடமி ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா கண்ட்ரோலே வாங்காதீங்க, VM DJ அகாடமி வந்து ஜாயின் பண்ணுங்கள். இங்கே எல்லா கண்ட்ரோல்ஸுமே இருக்கும். இங்கே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், எந்த கண்ட்ரோல் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ கோர்ஸ் டீடைல்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் ஒரு காண்டாக்ட் நம்பர் இருக்கும், அந்த காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணி கூட நீங்கள் கோர்ஸ் டீடைல்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். நிறைய கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறோம், உங்களுக்கு தேவையான கோர்ஸை சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணுங்கள், உங்களுக்கு தேவையான கோர்ஸை நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறோம். டிஜேயிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ பூமிங்காக இருக்குது, நிறைய இடத்துல டிஜேஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ டிஜேங்கிறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிற ஒரு கல்ச்சராக இருக்குது. இப்போது 2012 வரைக்கும் எல்லாருமே சீரீஸ் தான், மோஸ்ட் ஆஃப் சீரீஸ் தான் இருந்துச்சு. 2012க்கு அப்புறம் தான் இந்த கண்ட்ரோலர் என்ற கான்செப்டே ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கு முன்னாடி நாங்கள்லாம் சீரீஸ் தான் ப்ளே பண்ணியிருந்தோம். நான் அப்போ சீரீஸ் தான் ப்ளே பண்ணியிருந்தேன். என்கிட்ட சீரீஸ் கேஸ் லாஜிக்கலாக இருக்குது, அதில் அடுத்த வீடியோவில் காட்டுறேன். ஸோ 2012 கண்ட்ரோல் ஸ்டார்ட் ஆகும்போது நான் நிறைய கண்ட்ரோல்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். என்னோட ஃபர்ஸ்ட் டிஜே கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா டிராக்டர், அப்புறம் பைனியர். ஸோ எல்லா கண்ட்ரோல்ஸும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், எல்லா சாஃப்ட்வேர்ஸும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரைட்டான கண்ட்ரோல் சஜஸ்ட் பண்ண முடியும். VM DJ அகாடமியில் இங்கே வந்து ரெக்கார்ட் பாக்ஸ், செரட்டோ, டிராக்டர், வர்ச்சுவல் டிஜே எல்லாம் ப்ரொஃபஷனல் லைசன்ஸ் சாஃப்ட்வேர் இங்கே இருக்குது. ஸோ நீங்கள் ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணி பார்க்கலாம், உங்களுக்கு எந்த பெஸ்ட் கண்ட்ரோல் இருக்கோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் டிஜே கண்ட்ரோல் வாங்குறீங்கன்னு நினச்சிங்கன்னா ரெண்டு விஷயங்கள் நான் வச்சுக்கோங்க. ஒன்று வந்து பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா 2 சேனல் டிஜே கண்ட்ரோல் வரும். பட்ஜெட் பிரச்சனை இல்லை, நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறேன், நான் நல்ல கண்ட்ரோல் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு நினச்சிங்கன்னா 4 சேனல் கண்ட்ரோல் வாங்கிக்கலாம். டிஜே கண்ட்ரோல்ஸில் என்னென்ன பிராண்ட்ஸ் இருக்குன்னு சொல்கிறேன். டாப் பிராண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பைனியர், டிராக்டர், ரெயின், டெனான், ஹெர்குலஸ், அப்புறம் நியூமார்க், அப்புறம் ரோலாண்ட். NX ஆடியோ நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. நான் சொன்ன 6 பிராண்ட்ஸ் தான் டாப்பான பிராண்ட்ஸ். ஸோ இந்த டாப் பிராண்ட்ஸில் எடுத்தால் தான் உங்கள் சவுண்ட் குவாலிட்டி பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் டாப் பிராண்ட்ஸாக இருக்குது. இந்த டாப் பிராண்ட்ஸில் காம்படிட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பைனியர், டிராக்டர் தான் மெயின் காம்படிட்டர்ஸ். ஸோ பைனியரில் பார்த்தீங்கன்னா 2 பெஸ்ட் கண்ட்ரோலர்ஸ் நான் சொல்ல முடியும். ஒன்று வந்து FLX4, இங்கே இருக்கு பாருங்கள், இது வந்து FLX4. இது வந்து 2 சேனல் காம்பேக்ட் டிஜே கண்ட்ரோலர். ஸோ பைனியரில் வந்து FLX4 ஒன்று இருக்குது, அப்புறம் Rev1 இந்த கண்ட்ரோலர் இருக்குது. ஸோ இந்த ரெண்டுமே பைனியர் பிராண்டுடைய என்ட்ரி லெவல் கண்ட்ரோலர்ஸ். இதோட ஒரு சின்ன கண்ட்ரோலர் இருக்குது, DDJ200ன்னு சொல்லிட்டு. அது நான் இந்த லிஸ்ட்டில் சேர்க்கலை, அது வந்து ப்ரொஃபஷனல் கேட்டகரியில் வராது, அது பேசிக் என்ட்ரி லெவல் கேட்டகரியில் வரும். ஆனால் நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக ஷோஸ் பண்ண நினச்சிங்கன்னா இந்த 2 கண்ட்ரோலில் நீங்கள் ஏதாவது ஒரு கண்ட்ரோல் சூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்தது இன்னொரு பிராண்ட் இருக்குது, டிராக்டர் S2 Mark 3. இதுக்கு முன்னாடி Mark 2 இருந்துச்சு. ஸோ இது Mark 3, இதுதான் வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் ஃபார் டிராக்டர் 2 சேனல் கண்ட்ரோலர். இதில் அடுத்த ஒரு மாடல் இருக்குது டிராக்டர் S3, இன்னொரு மாடல் இருக்குது டிராக்டர் S4 Mark 3. அது இங்கே இருக்குது, நான் காட்டுறேன். நான் 4 சேனல் பற்றி பேசும்போது அந்த கண்ட்ரோலர்ஸ் நான் காட்டுறேன். ஸோ இந்த 2 பிராண்ட் தான் டாப்பான பிராண்ட்ஸ் ஃபார் ஸ்டார்டர் பிகினர் டிஜேஸ். இந்த 2 பிராண்டோட சவுண்ட் குவாலிட்டி சூப்பராக இருக்கும். இதை டீப் கம்பேரிஷன் நான் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். மற்ற பிராண்டை பற்றி பேசுகிறேன். இதுக்கு அடுத்த பிராண்ட் பார்த்தீங்கன்னா ஹெர்குலஸ், நியூமார்க், ரோலாண்ட். ஹெர்குலஸ், ரோலாண்ட் இதை பற்றி நான் வீடியோ போட்டிருக்க மாட்டேன். நீங்கள் என்னோட வீடியோஸ் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹெர்குலஸ் பற்றியும் இருக்காது, ரோலாண்ட் பற்றியும் இருக்காது. நியூமார்க் ஸ்டார்டிங்கில் போட்டிருப்பேன், அப்புறம் நான் ஸ்டாப் பண்ணியிருப்பேன். ரீசன் என்ன நான் சொல்கிறேன் பாருங்கள். ஹெர்குலஸ், நியூமார்க், ரோலாண்ட் இந்த 3 கம்பெனியை வந்து ஹார்ட்வேர் டெவலப் பண்ணுற கம்பெனி, சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுற கம்பெனி கிடையாது. ஸோ இந்த 3 கம்பெனியுமே ரிலைட் ஆன் தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர்ஸ், அதாவது விர்ச்சுவல் டிஜே ஆர் செரட்டோ, இது தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர். ஆனால் பைனியர் டிராக்டர் அப்படி கிடையாது, அவங்கள ஓன் சாஃப்ட்வேர்ஸே வச்சுருக்காங்க. அந்த டிஃப்ரென்ஸ் என்னென்னு நான் சொல்கிறேன், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஹெர்குலஸ்லேயும் ஒரு சாஃப்ட்வேர் வச்சுருக்காங்க, அது பேர் வந்து ஜூஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அந்த சாஃப்ட்வேர் வந்து அந்த அளவுக்கு வந்து பாப்புலர் கிடையாது. ஸோ ஹெர்குலஸ் பார்த்தீங்கன்னா அந்த சாஃப்ட்வேர் அடாப்ட் பண்ணுறாங்க, ஆனால் நிறைய அப்டேட்ஸ் கிடையாது. ஆல்ரெடி நான் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். இன்னும் நிறைய அப்டேட் அவங்க பண்ணணும். இது ஃபியூச்சரில் அவங்க பண்ணால் ஓகேவாக இருக்கும். ஹெர்குலஸ் பார்த்தீங்கன்னா செரட்டோ ப்ரோ டிஜே வந்து சூப்பராக ஒர்க் பண்ணும். அதே மாதிரி நியூமார்க், ரோலாண்ட்லேயும் செரட்டோ ப்ரோ டிஜே சூப்பராக ஒர்க் பண்ணும். ஆனால் நீங்கள் வாங்கும்போது அவங்க வந்து ஃபுல் வெர்ஷன் சாஃப்ட்வேர் கொடுக்க மாட்டாங்க.
அவங்க வந்து லைட் வெர்ஷன் தான் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து அடிஷனலாக நீங்கள் பே பண்ணி தான் ஃபுல் வெர்ஷனை வாங்க வேண்டியதாக வரும். ப்ரொஃபஷனலாக ப்ளே பண்ண போகிறல, நான் வீட்டிலாம் ப்ளே பண்ண போகிறேன், என்னோட ஸ்மால் ப்ராக்டிஸாக ப்ளே பண்ண போகிறேன், எனக்கு அந்தளவுக்கு ஹை குவாலிட்டி வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த லைட் வெர்ஷனை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறீங்க, ஷோஸ் பண்ணுறீங்க, ஏர்ன் பண்ண நினச்சிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒன்று ஒரிஜினல் சரட்டை வாங்கிக்கோங்க, இல்லைன்னா ஒரிஜினல் சாஃப்ட்வேர்ஸ் எதுக்கு கிடைக்குதோ அந்த கண்ட்ரோல் வாங்கினா பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ பைனியில் 2 மாடல் நான் சொன்னேன்ல, ஒன்று வந்து Rev 1, இன்னொன்று வந்து FLX 4. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஸ்க்ராட்ச் டிஜே ஆகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ண வேண்டிய கண்ட்ரோலர் பார்த்தீங்கன்னா Rev 1 தான். Rev 1 சூப்பராக இருக்கும் ஃபார் ஸ்க்ராட்ச் டிஜேஸ். இஸ் அ குட் பிகினர் கண்ட்ரோலர் ஃபார் ஸ்க்ராட்ச் டிஜேஸ். நீங்கள் வந்து ஸ்க்ராச்சிங் பண்ண போகிறது இல்லை, நீங்கள் வந்து ஒரு நார்மலாக சாங்ஸ் தான் ப்ளே பண்ண போகிறேன்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ரைட்டான கண்ட்ரோலர் FLX 4. ஏன் Rev 1 வந்து நான் கமர்ஷியல் வேணான்னு சொல்கிறேன்னா, Rev 1 பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டிசைன் ஃபார் ஸ்க்ராட்ச் டிஜேஸ். அதில் வர கிராஸ் ஃபேட் வந்து மேலே வரும், ஜாகுல்ஸ் எல்லாம் பெருசாக இருக்கும், பெடல் எஃபெக்ட்ஸ்லாம் வரும், அதெல்லாம் வந்து ஸ்க்ராட்ச் டிஜேஸ்க்கு பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து கமர்ஷியல் மியூசிக், தமிழ் சாங்ஸு, அப்புறம் வந்து 80s 90s ரெட்ரோ ட்ரான்ஸ் மியூசிக் இந்த மாதிரிலாம் ப்ளே பண்ண நினச்சிங்கன்னா உங்களுக்கு ரைட்டான கண்ட்ரோலர் பைனியர் FLX 4. இந்த கண்ட்ரோல் தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து இந்த கண்ட்ரோலரா இல்லை டிராக்டர் S2 இந்த கண்ட்ரோலரா? இங்கே எல்லா கண்ட்ரோல்ஸுமே இங்கே இருக்கும். நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். ஒருத்தருக்குமே ஒரு கண்ட்ரோல் செட் ஆகும், எல்லாருக்குமே ஒரே கண்ட்ரோல் செட் ஆகாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்ன கண்ட்ரோல் சூஸ் பண்ண போகிறீங்களோ அதுதான் கடைசி வரைக்கும் இருக்கும்போது நீங்கள் நினைக்கலாம் நடுவில் மாற்றிப்பேன் நினைக்கலாம், அதெல்லாம் மாற்றவே முடியாது. ஸோ நான் ஆல்வேஸ் ரெக்கமெண்ட் பண்ணுறது, நீங்கள் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுற கண்ட்ரோல் கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள், அதிலே ட்ராவல் பண்ணுங்கள். இப்போ டிராக்டர் S2 வித் FLX 4 நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இப்போ FLX 4 சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். டிராக்டர் வந்து முன்னாடி பண்ணியிருந்தேன், இப்போ கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கேன். என்னோட ரீசன் ஏன்னா டிராக்டர் இன்னும் நிறைய அப்டேட் பண்ணுங்க. இந்த டிராக்டர் S2 Mark 3 வந்து 2018 ரிலீஸ் நினைக்கிறேன். 2018 அப்புறம் அவங்க எந்த கண்ட்ரோலுமே கொண்டு வரல. X1 Mark 3 தான் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி கண்ட்ரோலில் இன்னும் எதுவுமே அப்டேட் வரல. ஸோ இந்த கண்ட்ரோல் இன்னும் பழைய வெர்ஷன் தான், புது வெர்ஷன் கிடையாது. அந்த கேப்பில் பைனியர் பார்த்தீங்கன்னா DJ 400 அப்புறம் FLX 4 ஆல்மோஸ்ட் 2 டிஃப்ரெண்ட் கண்ட்ரோல் மாற்றியாச்சு பைனியரில். ஸோ இதனால் என்ன அட்வான்டேஜ்னா அப்டேட்ஸ். பைனியர் FLX 4 கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு கிளப் டிஜேவாக இருக்க போகிறீங்க, நீங்கள் வந்து இப்போ டிஜே பண்ணுறீங்க, ஃபியூச்சரில் கிளப்பிங் போகிறோம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ண வேண்டிய கண்ட்ரோல் FLX 4. அதாவது பைனியர் பிராண்ட். FLX 4 கிடையாது, பைனியர் பிராண்ட். ஏன்னா கிளப் ஸ்டாண்டர்ட் கண்ட்ரோலர்ஸ் பார்த்தீங்கன்னா பைனியர் தான் இருக்க போகுது. CDJs 3000, CDJs 2000, XTJs இந்த மாதிரி நிறைய கண்ட்ரோல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பைனியர் பிராண்டோட தான். நீ கிளப்லக்குள்ளே டிராக்டர் கொண்டு போகலாம், ஆனால் பைனியரில் வர ஆப்ஷன்ஸ் எல்லாம் டிராக்டரில் கிடைக்காது. ஏன்னா இந்த கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பாக்ஸ் சப்போர்ட் பண்ணும், சரட்டும் சப்போர்ட் பண்ணும், ரெண்டுமே இந்த கண்ட்ரோல் சப்போர்ட் பண்ணும். இது வந்து பார்த்தீங்கன்னா டிராக்டர் Pro 4 இந்த சாஃப்ட்வேர் சப்போர்ட் பண்ணும். ஆனால் பைனியரில் பார்த்தீங்கன்னா 2 பிராண்ட், சரட்டும் சப்போர்ட் பண்ணுது, ரெக்கார்ட் பாக்ஸும் சப்போர்ட் பண்ணும். நீங்கள் வந்து கிளப்பிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அங்கே இருக்கிற எல்லா பிளேஸுமே பார்த்தீங்கன்னா பைனியர் டிஜே பிளேஸாக தான் இருக்க போகுது. பைனியர் டிஜே பிளேஸ் எல்லாமே ரெக்கார்ட் பாக்ஸ் சப்போர்ட் பண்ணும். ஆனால் நீங்கள் டிராக்டர் சாஃப்ட்வேர் கனெக்ட் பண்ணிங்கன்னா சப்போர்ட் பண்ணும், ஆனால் பைனியர் அளவுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி டிராக்டர் இருக்காது. ஸோ நீங்கள் டிசைட் பண்ண வேண்டியது என்னென்னா, நீங்கள் கிளப்பிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ண வேண்டிய சாஃப்ட்வேர் கண்ட்ரோலர் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பாக்ஸ் பைனியர் பிராண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் கிளப்பிங்குள்ளே போகலாம். சரி, நான் கிளப்பிங்லாம் பண்ண போகிறது இல்லை, சாங்ஸ் ப்ளே பண்ண போகிறீங்கன்னு நினச்சிங்கன்னா டிராக்டர் சூஸ் பண்ணிக்கலாம். டிராக்டர் அட்வான்டேஜ் என்னென்னா சவுண்ட் குவாலிட்டி சூப்பராக இருக்கும். இந்த சாஃப்ட்வேரில் பார்த்தீங்கன்னா கிரிட்டிங் ஆப்ஷன் சூப்பராக இருக்கும். இப்போ டிராக்டர் Pro 4 கொண்டு வந்திருக்காங்க. 4ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டெம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸ்டெம்ஸ் வந்து பைனியர்லையும் இருக்குது, இப்போ தான் டிராக்டரில் கொண்டு வந்திருக்காங்க. டிராக்டர் நிறைய அப்டேட் பண்ண வேண்டியது இருக்குது. டிராக்டர் அட்வான்டேஜ் என்னென்னா சவுண்ட் குவாலிட்டி, பில்ட் குவாலிட்டி ரெண்டுமே சூப்பராக இருக்கும். சவுண்ட் குவாலிட்டி வேறு லெவலில் இருக்கும் டிராக்டரில். ஆனால் ஃபியூச்சர்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா பைனியரில் தான் பெஸ்ட்டாக இருக்கும். பைனியர் FLX 4ல் இதில் வந்து அவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்குது, அவ்வளோ எஃபெக்ட்ஸ் இருக்குது. S2வில் கிடைக்கிற எஃபெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபில்டர் எஃபெக்ட்ஸ் மட்டும்தான் கிடைக்கும். அடிஷனல் எஃபெக்ட்ஸ் வேணும்னா நீங்கள் வந்து ஆட் ஆன் பண்ண வேண்டியதாக வரும், இல்லைனா S4 போக வேண்டியதாக வரும். S4ல் மட்டும்தான் எல்லா எஃபெக்ட்ஸுமே கொடுத்துருப்பாங்க. ஆனால் பைனியரில் FLX 4லேயே எல்லா எஃபெக்ட்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதோட நாப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைன் நாப்ஸாக இருக்கும், ரொம்ப ஹை குவாலிட்டியாக இருக்கும் நாப்ஸ் எல்லாமே. ரெண்டுத்துக்குமே வந்து ஃபுல் வெர்ஷன் சாஃப்ட்வேர் கிடச்சிடும். ரெக்கார்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா க்ளவுடிங் சர்வீஸ், அதாவது மியூசிக் வந்து க்ளவுடில் வைக்கணும் அந்த மாதிரி சர்வீஸ் வேணும்னா நீங்கள் வந்து பே பண்ண வேண்டியதாக வரும். ஆனால் நீங்கள் விஷுவல் மிக்சிங் பண்ணணும்னு நினச்சின்னா இதில் பண்ணலாம். நீங்கள் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்து நீங்கள் VDJing பண்ணலாம். டிராக்டரில் VDJing கிடையாது, இது வரைக்கும் அவங்க கொண்டு வரல. நீங்கள் டிராக்டர் பண்ணுற மாதிரி இருந்தால் வர்ச்சுவல் டிஜே போட்டு தான் VDJing பண்ணணும். ஆல்ரெடி அதை பற்றி வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோவில் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை ப்ளே பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு பாருங்கள், சாஃப்ட்வேர்ஸ் பற்றி பாருங்கள், என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பாருங்கள். அந்த ஃபீச்சர்ஸ் பார்த்து நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். சரி, உங்களுக்கு பட்ஜெட் நல்லா இருக்குது, நீங்கள் வந்து ஹை எண்டாக போகணும்னு நினச்சிங்கன்னா அடுத்த ஒரு கண்ட்ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா 2 கண்ட்ரோல், இது சேம் பிராண்ட்லேயே 2 கண்ட்ரோல் இருக்குது. ஒன்று வந்து S4 Mark 3 ஃப்ரம் டிராக்டர், இன்னும் வந்து FLX 10 ஃப்ரம் பைனியர். இதுதான் டிராக்டர் S4 Mark 3.
மார்க் 3 வந்து சூப்பரான ஒரு கண்ட்ரோலர், நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. இந்த கண்ட்ரோல் வாங்குறது வர்த்து தாங்க. இது வந்து டர்ன் டேபிள் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அகெயின் அவுட்புட் சூப்பராக இருக்கும். இதில் தான் உங்களுக்கு எல்லா எஃபெக்ட்ஸுமே இதில் தான் இருக்கும். இந்த எஃபெக்ட்ஸ் ஆப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து S2லையும் வராது, S3லையும் வராது, ஒன்லி S4 மார்க் 3 தான் வருது. ஸோ டிராக்டரில் எல்லா எஃபெக்ட்ஸும் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாங்க வேண்டிய கண்ட்ரோலர் வந்து டிராக்டர் S4 மார்க் 3 தான் பெஸ்ட்டாக இருக்கும். இது சூப்பரான கண்ட்ரோல், அவுட்புட் வேறு லெவலில் இருக்கும். சாஃப்ட்வேர் கிரிட் எல்லாம் வந்து பக்காவாக இருக்கும். இந்த கிரிட் ஆப்ஷன் சூப்பராக இருக்கும் டிராக்டரில். இது ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா பைனியில் வந்து FLX 10 இருக்குது. அமேசிங் கண்ட்ரோலர். FLX 10ல் வந்து அவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்குது. இதுக்கு நடுவில் ஒரு கண்ட்ரோலர் இருக்குது, DDJ 800. இவர் தான் DDJ 800. VMDJ அகாடமி எல்லா கண்ட்ரோல்ஸுமே இருக்குங்க. நீங்கள் வந்து VMDJ அகாடமி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி கண்ட்ரோல்ஸ்லாம் ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணி பார்க்கலாம். இங்கேயே ஆர்டர் பிளேஸ் பண்ணி நீங்கள் கண்ட்ரோல்ஸ் வாங்கிக்கலாம். DDJ 800 வண்டர்ஃபுல் கண்ட்ரோல். ஆனால் 2 சேனல் கண்ட்ரோலர். 2 சேனல் கண்ட்ரோலர் இருந்தாலுமே ஃபுல்லி பேக்ட் கண்ட்ரோலர். நீங்கள் 4 சேனல் யூஸ் பண்ண போகிறதுல 2 சேனல் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஆனால் உங்களுக்கு வந்து அவுட்புட் சூப்பராக இருக்கணும், அவுட்புட் வந்து எக்ஸ்ட்ரா அவுட்புட் இருக்கணும், பூத் அவுட்புட் இருக்கணும், ஜாக்பெல் டிஸ்பிளே இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த கண்ட்ரோலர் பெஸ்ட் கண்ட்ரோலர். இது ரெக்கார்ட் பாக்ஸ் 5, ரெக்கார்ட் பாக்ஸ் 6, ரெக்கார்ட் பாக்ஸ் 1 மூணுக்குமே சப்போர்ட் பண்ணுற ஒரே கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா DDJ 800 மட்டும்தான். ஸோ நான் இது சஜஸ்ட் பண்ணுவேன் ஃபார் 2 சேனல் யூஸருக்கு. இதோட அடுத்த ஒரு கண்ட்ரோலர் இருக்குது, FLX 6 கண்ட்ரோலர் இருக்குது. அதே மாதிரி டிராக்டரில் பார்த்தீங்கன்னா டிராக்டர் S3 இருக்குது. ஸோ அது ரெண்டுமே ஈக்குவல் பேஸ் கண்ட்ரோலர் தான். ஆனால் FLX 6 வந்து ரேட் கொஞ்சம் கூட. அதுக்கு நீங்கள் டிராக்டர் S3 வாங்கிக்கலாம், அது ரேட் கம்மியாக இருக்கும். ரெண்டுமே 4 சேனல் கண்ட்ரோலர்ஸ் தான். அதோட இமேஜஸ்லாம் நீங்கள் நான் போடுறேன், இங்கே பார்த்துக்கோங்க. இந்த டிராக்டர் பார்த்தீங்கன்னா நேட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட்டோடைய ப்ராடக்ட். நேட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குங்க. இதுலேயே வந்து F1 இருக்குது, இதையும் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். இதை பற்றி நிறைய வீடியோஸ் நான் யூடியூப்பில் போட்டிருக்கேன், அதை பார்க்கலாம். ஃபிங்கர் ட்ரம்மிங்லாம் பண்ணுறீங்கன்னா மிஷின் இருக்குது, இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதையும் நீங்கள் வந்து இதோட சேர்த்து நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணலாம். இதுக்கு தனி சாஃப்ட்வேர் வரும், இதுக்கு தனி சாஃப்ட்வேர் வரும். ஆனால் ரெண்டுமே ஒரே கம்பெனினால இன்டர்லிங்க் வந்து ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வந்து ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் இப்போ எந்த கண்ட்ரோல் வாங்கலான்ட்டு. ஸோ டிராக்டர் அண்ட் பைனியர் பிராண்ட் 2 கம்பெனிக்குமே ஓன் சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. மற்ற கம்பெனிக்கு எதுவுமே ஓன் சாஃப்ட்வேர்ஸ் கிடையாது. ஸோ ஓன் சாஃப்ட்வேர் இருக்கிற அட்வான்டேஜ் என்னென்னா அவங்க ஹார்ட்வேர் அப்டேட் பண்ணும்போது சாஃப்ட்வேர் அப்டேட் ஆகும். சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணால் ஈக்குவல் ஹார்ட்வேர் அப்டேட் பண்ணுவாங்க. உங்கள் பெர்ஃபார்மன்ஸில் நீங்கள் வந்து நிறைய க்ரியேட்டிவாக நீங்கள் மிக்ஸ் பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என்ன கண்ட்ரோல் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் ப்ரொஃபஷனல் DJ ஆகணும்னு நினச்சினா VMDJ அகாடமி ஜாயின் பண்ணுங்கள். கோர்ஸ் டீடைல்ஸ் பற்றி டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ஸ் இருக்கும், அந்த லிங்கை கிளிக் பண்ணி டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் ஒரு காண்டாக்ட் நம்பர் இருக்கும், அந்த காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணி கூட நீங்கள் கோர்ஸ் டீடைல்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். See you next video. Bye from DJ Rahul.